காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. குல்ஃபி உன்னை பார்த்து எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? எல்லா ஆம்பளைங்களும் சொல்லுவாங்க நான் உனக்கு புருஷன் அமையறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு. ஆனா குல்ஃபி, நீ எனக்கு ஒய்ஃபா கிடைச்சதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பத்தலாம் இன்னும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறேன். ஏன் நான் என்னமோ உன்கிட்ட கதை அடிச்சு விடுற மாதிரி பத்தலைங்கிறான். உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு ஆம்பளைக்கு கிடைக்குமா? ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு பத்தியா? ஏண்டி ஆபீஸ் போற டைம்ல இவ்ளோ டயலாக் பேசுறீங்கன்னா எனக்கு தெரியலையா? குல்ஃபி, நீ எம்மி முடிச்சதுல இருந்தே நீ தான் சிஇஓவா இருக்க. அப்பப்போ நான் வீட்டுல இருந்துடுறேன், உங்களை கவனிச்சுக்கிறேன், இனிமே ஆபீஸ்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் உன் வேலையை நீ கரெக்டா பண்ணிருவ. எனக்கு தெரியும் உனக்கு சிவில் இன்ட்ரெஸ்டே இல்ல. நீ, நான், சாம் 3 பேரும் இன்ஜினியரிங் படிக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தாலும் உன் ஆசை ஐடில ஒர்க் பண்றதுதான். ஆனா எனக்காக தான் நீ சிவில் படிச்சேன்னு தெரியும். என்னதான் எல்லாம் எனக்காக நீ பண்ணாலும் உனக்கு கொடுத்த சிஓ சீட்டோட வேல்யூ உனக்கு தெரியும். இத்தனை வருஷத்துல விஆர் வீட்ல இத்தனை ஆம்பளைங்க இருக்காங்க, ஆனா சிஓவா இந்த பொண்ணை உட்கார வச்சதுனால்தான் கம்பெனிக்கு இவ்ளோ லாஸ் ஆயிருக்கு. இந்த லாஸுக்கு காரணம் சிஓ தானு எங்கேயும் யார பேசினது கிடையாது. அந்த அளவுக்கு உன் ஒர்க் இருந்திருக்கு. சடனா இசை அப்படி சொன்னதும் உனக்கு ஏதாவது ஹர்ட் ஆச்சா? ஐயோ அன்பு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தாத்தா கிட்ட அப்ப சொன்னதுதான் இப்பவும். தாத்தாவும் மாமாவும் அப்பாவும் ஆசைப்பட்டதுனாலதான் சிஓ சீட்ல நான் உட்கார்ந்தனே தவிர அந்த சீட்டுக்காக நான் எப்பவுமே ஆசைப்பட்டதில்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இது மாமாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டு உருவாக்குன சாம்ராஜ்யம். இதுக்கு நம்மளால ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பாத்திருக்கேனே தவிர இப்பவே தாத்தா நீ விஆர் கம்பெனியோட சிஓ கிடையாது, சாதாரண ஸ்டாஃப் தான் சொன்னாலும் நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். ஒரு வேளை சாம் ட்ரைன் பண்ணி இசை சாதிச்சுட்டான்னு வைங்க, சிஓ சீட் எவ்வளவு வேல்யூன்னு அவளுக்கு புரிஞ்சு தனியா அவளால ஃபேஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நான் இசைக்கு விட்டு கொடுக்கறதுல சத்தியமா எனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் கம்பெனிக்கு லாஸ் ஆகிடக்கூடாதே தவிர நான் தான் அந்த சீட்ல இருக்கணும்னுலாம் எனக்கு ஆசை இல்ல. அப்போ நீங்க என்ன பத்தி இவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கல்ல? ஏ குல்ஃபி, நம்ம கல்யாணத்துக்கே இசை வரலன்னு நீயே செல்லு பாட்டியும் தான் ரொம்ப வருத்தப்பட்டீங்க. இப்ப வேணா அவ உன் புருஷனோட தங்கச்சியா இருக்கலாம். ஆனா ஒரு காலத்துல ட்ரெஸ்ல இருந்து நெத்தியில வைக்கிற பொட்டு வரைக்கும் உனக்கு வாங்கி தரது அவளுக்கு பிடிச்சிருந்தனா நீ சந்தோஷமா அவளுக்கு கொடுத்துருவ. உனக்கும் இசைக்குமான உறவு என் தங்கச்சிங்கிறதுனால வந்தது கிடையாது. இருந்தாலும் நான் ஏன் பேசுறேன்னா உன் மனசு வருத்தப்பட்டுற கூடாதுலடா. அட போங்க. யாரு? எருமை, ஆபீஸ்க்கு டைம் ஆகுதுடா. மச்சான் டோர் ஓபன்ல தான் இருக்கு, வா உள்ள வாடா. வரதெல்லாம் இருக்கட்டு, டைம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங்னு சொன்ன முத நாளே லேட்டா போனா சரிப்பட்டு வருமா? அதான் எப்படியே நீங்க 2 பேரும் வரதுக்கு லேட் ஆகும். இப்ப எல்லாம் நானே உங்க 2 பேருக்கும் 1 hour வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான் மச்சான், அப்புறம் நாங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கோம். இந்த பொடி வச்சு பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நிஜமா தான்டா, இப்ப எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. சோ நாங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இன்னும் கொஞ்ச நாளையில உனக்கும் உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு கூட கல்யாணம் நடக்கலாம். எது? என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் தெரியும்டா. உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்கடா நம்ம சாமி இன்னும் வரலையேன்னு நாங்க உனக்காக வெயிட் பண்ற மாதிரி இருக்கோம். நான் கிளம்பவா? நீங்க 2 பேரும் லேட் ஆனாலும் ஒன்னும் பரவாயில்ல. டே நாங்க ரெடி தான். என்ன குல்ஃபி, நம்ம ரெடி தானே? ஆமாங்க, நம்ம ரெடி தான். கிளம்பலாம்டா. சரி. அப்புறம் மச்சான் சொல்ல மறந்துட்டேன், ஒரு புது ஸ்டாஃப் இன்னைக்கு ஜாயின் பண்றாங்க. அதான் என் தலையில மிளகா அரைக்கலான்னு முடிவு பண்ணிட்டே. ட்ரைனரா வேற என்னதானே தூக்கி போட்டிருக்கா? சே அந்த பொண்ணு இல்லடா, புது ஸ்டாஃப். புது ஸ்டாஃபா? எப்படா அப்பாயிண்ட் பண்ண? இன்டர்வியூக்கு கூட புதுசா யாரும் வந்த மாதிரி தெரியலையே. அப்படியே வந்திருந்தாலும் இன்டர்வியூ பண்றது நான் அல்லது இனியாவா தானே இருக்கோம். ஓ, நீயே இன்டர்வியூ பண்ணிட்டியா? சரி மச்சான். அதுக்கு அவசியமே இல்ல. ஏன்னா அவங்க ஃப்ரெஷர்னாலும் பேசிக் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. அது சம்பந்தமா ஏதாவது கேட்போம்ல. மச்சான், இந்த எம்ப்ளாயி சிவில்கே ஃப்ரெஷர் தான். என்னடா உளர்ற? எதுக்கு இப்ப இவ்வளவு கேவலமா பல்ல கட்டுறான்னு தெரியலையே. மச்சான், அந்த ஸ்டாஃப் எந்த அளவுக்கு ஃப்ரெஷர்னா பிளானிங்க விடு, சர்வே பத்தி கூட சுத்தமா ஐடியா இல்ல. சர்வேனா என்னன்னு கூட தெரியாது. எது சர்வேனா என்னன்னு கூட தெரியாதா? போயிட்டேக்காரா, யாரு கேட்டுடா இது மாதிரி பட்டதுங்களை எல்லாம் அப்பாயிண்ட் பண்ற? என்ன ஸ்லோ லேனரா? இல்லடா, அவங்க சாஃப்ட்வேர். என்னது சாஃப்ட்வேரா? எத்தனை பேருடா இப்படி கிளம்பி இருக்கானுங்க? ஏன்டா உனக்கு பிடிக்கலையா? ஏதாவது திட்டி விட்டுற போறேன். ஏனியா, உனக்கு அறிவில்லையா? இப்படியே ஒண்ணு தெரியாதவங்களை எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணா நாளைக்கு கம்பெனியோட நிலைமை என்ன ஆகணும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? பேசிட்டே இருக்க, இவன் என்னடா பல்ல காட்டிட்டு நிக்கான், நீ உருன்னு நிக்கிற. பாரு சாம், அப்பாயிண்ட் பண்ணதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல.
இப்ப இந்த செகண்ட்ல இருந்து இன்னைக்கு முழுக்க ஆபீஸ்ல என்ன பஞ்சாயத்துனாலும் என்ன நடந்தாலும் நீ அன்பதான் கேட்கணும். அன்பதான் கேட்கணும்னா ஆமா சாம், நான் வேணா இன்னைக்கு ஒரு நாளும் என்னோட சிஓ போஸ்டிங்க ரிசைன் பண்ணிடுறேன். இவ இவ்ளோ திக்கி முக்கி திணறானா? இந்த ஃப்ராட நான் என்னமோ வேலை பார்த்து வச்சிருக்கான்னு தெரியுது. சரி, சர்வே கூட தெரியாத பொண்ணு அப்பாயிண்ட் பண்ணிருக்கல, ஓகே. ஆபீஸ்ல கிளீனிங் வேலைக்கும் ஆள் இருக்கு. சிஸ்டம் துடைக்கிறதுக்கு தான் ஆள் இல்ல. ஒருவேளை அதுக்காக அப்பாயிண்ட் பண்ணியா? டேய் மச்சான், நான் பயங்கரமா யோசிச்சதுக்கு பிறகுதான் இந்த முடிவுக்கே வந்தேன். அப்படி என்ன யோசிச்சு கிழிச்ச? நம்ம கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இதுல சாஃப்ட்வேர் தெரிஞ்ச யாராவது கூட ஒர்க் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்ல. போய் கேட்கலாம். அப்ப ஒண்ணு பண்ணாய், சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு உன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இருக்க 4-5 பேரை வேலைக்கு அனுப்பாய். நல்லா அங்க போய் உட்காந்து கம்ப்யூட்டருக்கு பெயிண்ட் அடிக்கலாம். மச்சான், நீ ஆல்ரெடி ஒரு புது ஸ்டாஃபுக்கு ட்ரைனிங் கொடுக்க போற. நீ தானே ட்ரைனர். ஒரு பொண்ணுக்கு சொன்னா அது ஓகே, அது வேண்டப்பட்ட பொண்ணு, கிளைண்டோட பொண்ணு, ஓகே. மறுபடியும் சர்வே பத்தி கூட தெரியாத ஒரு பொண்ணை நீ அப்பாயிண்ட் பண்ணிருக்கேனா? அதுக்கு என்னடா அர்த்தம்? ஒன்னையும் சேர்த்து தான் கேக்குறேன், உனக்கு தெரியாம இருக்காதுல. இங்க பாரு சாம், இன்னைக்கு நான் லீவு போடணும்னா கூட லீவு போட்டுடுறேன். ஆனா இன்னைக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் கம்பெனில என்ன நடந்தாலும் சிஓ காதுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. நீ அதை எம்டி காதுக்கு தான் எடுத்துட்டு போகணும். இவ்ளோ பில்டப் கொடுக்கறாள்னா இவன் ஏதோ பண்ணி வச்சிருக்கான்னு கன்ஃபார்மா தெரியுது. அப்புறம் வச்சு சொல்ல மறந்துட்டேன், இந்த பொண்ணுக்கு நீ தான் ட்ரைனிங் கொடுக்க போற. எது நானா? நீதான். டேய், என்ன பார்த்தா உனக்கு என்ன கோமாளி மாதிரி தெரியுதா? பேசாம ஒண்ணு பண்ணு, இன்னும் 25-50 பேரை கூட அதான்டா சாஃப்ட்வேர் கம்பெனில இருக்கிறவங்களா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு எடுத்துட்டு வா. என்னடா வேண்டப்பட்டவங்க, உன்னை நம்பிதான் ஓகேன்னு சொல்லியிருக்கேன். உன்னை நம்பிதான் இன்னைக்கு ஜாயின் பண்ண போறாங்க. என் செல்லம் எல்லாம், என் ஃப்ரெண்ட் எல்லாம். ஏச்சி நிப்பாட்டு. எத்தனை மணிக்கு வர சொல்லியிருக்கா? கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் ஷார்ப்பா 9 to 10 o'clock வந்துருவாங்க. என்னமோ பண்ணி தோல. டேய், நீ கவலைப்படாத. நீ ஒன்னும் ஃபுல் டைம் அவங்க பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்கணும்னு இல்ல. ஒரு நாள் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணா கூட போதும். ஒரு நாள் 1 மணி நேரத்துல என்னடா கத்துப்பாங்க? இல்ல 1 மணி நேரம் கிடைச்சாலே சமாளிச்சிருவாளா? யாரு? வா, என்னமா உளறுது என் புருஷனுக்கு இன்னைக்கு. சரி, ஏதோ ஒண்ணு பண்றேன். அந்த பொண்ணு கிளைண்டோட பொண்ணு. இந்த பொண்ணு யாருடா? ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு மச்சான். அப்படி யாருடா? எனக்கு தெரிஞ்சு உனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு தான் சாம். உங்க 2 பேருக்கு வேண்டப்பட்ட பொண்ணுனா உனக்கு அதை விட வேண்டப்பட்ட பொண்ணுடா. பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாத்துலயும் வேண்டப்பட்ட பொண்ணு. இல்லடா, எங்களுக்கு வேண்டப்பட்ட பொண்ணுனா உனக்கு வேண்டப்பட்ட பொண்ணுதான். இப்போ நீ வேற ட்ரைன் பண்ண போற. இதுல உங்களுக்குள்ள ஒரு பழக்கம் வரலாம், நெருக்கம் வரலாம். பழக்கம் நெருக்கம் என்னடா கோர்வையா பேசிட்டு இருக்க? இல்ல மச்சான், பழக்கம் வரலாம், நெருக்கம் வரலாம், அப்புறம் எல்லாம் சுபமா முடியும். எனக்கு என்னமோ உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு நினைக்கிறேன். நீ பேசாம ஒண்ணு பண்ணு, நான் ட்ரைனிங் கொடுக்கறேன், நான் ட்ரைனர், ஜாலியா வந்து வேலையை கத்துக்கிட்டு. ஆமா, சேலரி ஏதாவது போட்டு கொடுக்குறியா? ஆமாடா, வேலை கத்துக்க தான் வராங்க. ஆனா எம்ப்ளாயிஸ் 2 பேருக்கும் சேலரி உண்டு. ஓ சூப்பர்டா. அப்பனா ஒண்ணு பண்ணு, அதுங்க 2 கிட்ட இருந்தா நீ குடுக்கற சேலரியா மந்த் எண்ட் ஆகும்போது வாங்கி எனக்கு கொடுத்துறேன். மச்சான், உனக்கு அப்ரைசல் தேவைப்படுதுன்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. நீ மெயில் கூட போட்டிருக்க வேண்டாம். ஒட்டிங்க 2 எண்ணத்தை என்கிட்ட அனுப்பி விடுவியா? ஒண்ணு ரொம்ப ஸ்பெஷல் மச்சான் உனக்கு. அதான்டா, ட்ரைனிங் கொடுக்கறதெல்லாம் ஓகே. ட்ரைனருக்கு ஒழுங்கா ஃபீஸ வாங்கி கொடுத்துரு. அதெல்லாம் பண்ணிடலாம். உனக்கு முத நாளே உனக்கு ஃபீஸ் கிடைச்ச மாதிரி தான். முஞ்ச பாரு. வாடா, இல்ல நான் கிளம்புறேன். நீ ஃப்ரெண்ட்ல போ, வரேன். அப்பாடா, எப்படியோ சமாளிச்சிட்டேன். இங்க சமாளிச்சீங்க, ஓகே. கீழே போய் எப்படி சமாளிக்க போறீங்க? அத அவ பாத்துப்பான். ஆனாலும் என் தங்கச்சிக்கு என் குல்ஃபி மேல எவ்வளோ அக்கறை பத்தியா? உங்க தங்கச்சிக்கு, அதுவும் என் மேல. ஆமா, நமக்கு பாப்பா பிறந்ததுல இருந்து பாப்பாக்கு 1 வயசு ஆகுறது வரைக்கும் பாப்பாவோட நலனுக்காகவும் ஓ நல்லதுக்காகவும் எவ்வளவு யோசிச்சிருக்கா பாத்தியா? எங்க நல்லதுக்காக உங்க தங்கச்சி யோசிச்சா. ஆமா குல்ஃபி. எனக்கு தெரியாது, பாக்குறவங்களுக்கும் தெரியும். பாசத்துல அப்படியே முழுசா என்ன முழுங்கிறாதுங்க. மறு கீழே வந்து சமாளிங்க. என்ன சாம், கல்யாணம் ஆனதுல இருந்து நீ இவங்க 2 பேருக்கும் காத்து நிக்க வேண்டியதா இருக்குல்ல? ஆமா தாத்தா, இந்த இனியாவும் சொன்ன டைமுக்கு கரெக்டா கல்யாணத்துக்கு முன்ன கிளம்பிடும். ஆனா இப்போலாம் நான் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. சரி பரவாயில்ல தாத்தா, 2 பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தானே. தாத்தா, வாமா இசை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நீ போற வேலையில சாதிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நல்லபடியா போயிட்டு வா. தேங்க்ஸ் தாத்தா. அம்மாடி, புதுசா வேலைக்கு போறேன். நீ யூஎஸ்லயே ஹெச்ஆரா வேலை பார்த்த பொண்ணு. அங்கேயே உன் வேலையை சிறப்பா செஞ்சிருக்க. இங்க உன்னால சாதிக்க முடியாதா?
இங்கே நீ பெரிய லெவல்ல சாதனை படைப்பேன்னு இந்த தாத்தாக்கு நம்பிக்கை இருக்கு. ஓ மேடம் வேலைக்கு இறங்கிட்டாங்களா? ஆமா, இப்ப எதுக்கு சடனா இந்த பிளான்? அவ கம்பெனில வேலைக்கு போனா என்ன, 100 நாள் வேலைக்கு போனா என்ன? நீ தண்ணிக்குள்ளேயே முங்கி தவம் பண்ணாலும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன்டி. மச்சான் கிளம்பலாம்டா. டேய் ஒன்னதான். கிளம்பலாம், உனக்காக தான் வெயிட் பண்றேன். அண்ணே என்ன மூ? நானும் ரெடி. நானும் ரெடிங்கிறா. ஓ புதுசா வேலைக்கு போறாளா? ஆமாண்ணே, நீங்க அந்த வழியா தானே போறீங்க? என்ன கோயில்ல இறக்கி விட்டுடுறியா? என்னமோ கோயிலுக்கு போற? நீ அப்ப ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு போகலையா? வேலைக்கு போறதுக்கு முன்ன சாமி கும்பிடணும் இல்ல? போற காரியம் நல்லபடியா நடக்கணும், அதுக்கு கடவுள்கிட்ட கேட்கணும்ல. நீ என்ன கோயில்ல இறக்கி விட்டுரு, அப்புறம் நான் என்ன பண்றேன்னா ஆட்டோ பிடிச்சி என் கம்பெனிக்கு போயிடுறேன். ஓ சரிம்மா, அப்போ நீ ஜாயின் பண்ணிருக்க கம்பெனியை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் போல. சத்தியமா ஒன்னும் தெரியாதுண்ணே. இவளுக்கு தெரியாதுங்கிறது இவருக்கு தெரியாதான். ஆனா அந்த கம்பெனி எப்படி இருக்குன்னு வெளியே பாத்திருக்கேன், உள்ளதான் தெரியல. ஒரு நிமிஷம் பயந்துட்டேன், விஆர் கம்பெனில தான் ஜாயின் பண்ணிருக்காளோன்னு. டேய் என்ன மச்சான், நீ உன் கார்ல வா, நான் என் பைக்ல தான் வந்தேன். நான் பைக்ல வந்துடுறேன், நீ மெதுவா என்ன வேணாலும் பண்ணிட்டு வா. டேய் டேய் டேய், கிளைண்ட்டுக்கு முக்கியமான சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பணும். சோ கார்ல வரும்போது எனக்கு வேலை இருக்கேன். அதுக்கு நான் வேலை பார்த்தா காரை யார்டா ஓட்டுவா? டேய் நான் பைக்ல தான் வந்தேன், பைக்ல தான் வர முடியும் என்னால. மச்சான் நீ பைக்ல வரது இப்ப பிரச்சனை இல்ல, கார் ஓட்டும் போது சேஃப்டி மஸ்ட், அதனால என்னால சிஸ்டம் யூஸ் பண்ண முடியாது. பைக்ல தானே வரேன், கிளைண்ட்டுக்கு மெயில் அனுப்பி அனுப்பி பைக்கையும் ஓட்டிட்டு வரியா? இப்ப என்னடா உனக்கு? மச்சான் ஒன்னில் நீ மெயில் அனுப்பணும், இல்ல நான் மெயில் அனுப்பணும். நீ காரை டிரைவ் பண்ணியனா நான் மெயில் அனுப்புறேன், நீ மெயில் அனுப்புறியனா நான் காரை டிரைவ் பண்றேன். அப்படி இல்ல நீ பைக்ல தான் வருவ அப்படின்னா நீ சைட்ல உட்காந்து கிளைண்ட்டுக்கு மெயில் அனுப்பினாலும் ஒன்னும் இல்ல, ஆனா இன்னும் 10 நிமிஷத்துல முடிக்கணும். உனக்கே தெரியும், மெயில் அனுப்புறதுக்கு முன்ன கிராஸ் செக் பண்ணணும், எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்கணும். டே நிப்பாட்டு, இப்ப என்ன உன் கூட வரணும் தானே? ஆமாண்டா, வந்து தொலைறேன். என் தலை எழுத்து, வேற என்ன பண்றது? முத அழுத்து பார்த்த, இப்ப சிரிச்சு பாக்குறேன். நீ என்ன நினைச்சாலும் உன்னை என்னால மன்னிக்க முடியாது. நீ தண்ணிக்குள்ளேயே முங்கி நான் வேணான்னு தவம் பண்ணாலும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன்டி. நீ ரொம்ப பாவம் இசை. சாம் காக்க அன்பு காக்கன்னு யோசிச்சு சாம் கிட்ட இருந்து கெட்ட பேரை வாங்கி அவனோட வெறுப்புக்கு ஆளாயிட்ட. சாம் விஷயத்துல என்னால உனக்கு டைரக்டா ஹெல்ப் பண்ண முடியாட்டாலும் இன்டைரக்டா உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்றேன். இசை ஹாப்பி, நான் வேலைக்கு போறேன். அப்புறம் இசை, நம்ம வேலைக்கு போறத பார்த்து பல பேரோட கண்ணு எரிச்சலா தான் இருக்கான். ஆமாடா, ஒரு டவுட்டடா, ஆபீஸ்க்கு தானடா வேலைக்கு போறேன், அப்புறம் என்னடா பேக் கோயிலுக்கு போற மாதிரி எல்லாம் டா? அதான்டா உன்னதான் கேக்குறேன். அது வந்துடா முதல்ல இல்லடா, ஆபீஸ் போறேன்லடா, சோ கோயிலுக்கு போயிட்டுடா அப்புறம்டா ஆபீஸ் போவேன்டா. ஓ அப்படியாடா? ஆமாண்டா, ஏன்னா போற வேலை நல்லபடியா நடக்கணும்லடா. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர்டா, அப்ப நான் வரேன்டா. சரிடா. சகிக்கலடா. மச்சான் அடி ரொம்ப பலமா பட்டிருக்கோம் போல. போடா. எப்படியா அன்பு குண்மை தெரியும் போது இதெல்லாம் நடக்குன்னு நான் எதிர்பார்த்ததுதான். ஆனா அம்மாவன் டேடியும் தாண்டா பாவம், என்னை அடிச்சு கூட வளர்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட அம்மாவன் டேடியும் ரத்தம் வர மாதிரி அடிபட்டு நான் இருந்ததை பார்த்து அவங்களால தாங்கிக்கவே முடியலடா. அம்மா எல்லாம் ரொம்ப அழுதாங்க. டேய் என்னால நீ அந்த பால்கனில படுத்திருந்ததே பார்க்க முடியல, என்ன நீ அப்படி வளர்ந்த பையன். இப்ப கூட மச்சான் எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் விஆர் வீட்டுல விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா எனக்கு அந்த அரசு எல்லாம் ஒரு தூசுதான், அவனால எல்லாம் என்ன எதுவும் கிளிக்க முடியாது. அப்புறம் எதுக்குடா இன்னும் விஆர் வீட்டுல இருக்க? நான் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு மச்சான், மறந்துட்டியா? அரசு கிட்ட நான் சவால் விட்டுருக்கேன், இசை உன் பையனுக்கு கட்டி வச்சு உன் வீட்டுக்கு மருமகள் ஆக்குறேன் அப்படின்னு. அது நடக்கணும்னா நான் இந்த வீட்டுல இருந்துதான் ஆகணும். சாம்க்கு என்ன பைத்தியமாடா? அந்த ஆளுக்காக தானே இத்தனை நாள் இந்த பொண்ணு காத்துட்டு இருந்தேன். அப்பன் பண்ண தப்புக்கு இசை என்னடா பண்ணுவா? என்ன கேட்டா சாமோட கோபமும் நியாயமானதுதான். அவர் இடத்துல யார் இருந்திருந்தாலும் இதுதான் நடந்திருக்கும். 2 நாள் வீட்டுல உட்காந்து எப்பவும் அழுதுட்டே உட்கார்ந்து இருந்து இப்பதான் ஏதோ புது பிறவி எடுத்த மாதிரி விஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கே வேலைக்கு போகுது. எது அங்கேயா வேலைக்கு போகுது? ஏனடா அப்பப்ப அந்த பொண்ணு முகத்துல பாக்குறதுக்கே எரிஞ்சு எரிஞ்சு விழுறாருன்னு சொன்ன, ஒர்க் பண்ற இடத்துல வேற ஃபுல் டைம் பார்க்க வேண்டியதா இருக்கும். சாமோட வெறுப்ப எல்லாம் இசை தாங்கிக்குமா? நீ வேற. இசைக்கு ட்ரைனர் யார் தெரியுமா? யாரு தங்கச்சி கொண்டுனா உயிரே கொடுப்பாரு, அன்புதானே. போடா ட்ரைனர் சாம். சாமா? ஆமா மச்சான், உனக்கே அதிர்ச்சியா இருக்கலாம். எனக்கு என்னமோ இசை சாமோட மனசை மாத்திர நம்பிக்கை இருக்கு. உண்மையை சொல்லுடா, நீ இசைக்காக அந்த வீட்டுல இருக்கியா இல்ல மித்ராக்காக இருக்கியா? இசை முக்கியம்னா மித்ராவும் முக்கியம் தானடா. உன் லவ்வுக்காக அங்க இருக்கதா சொல்லு, இசைக்காக இருக்கான்னு மட்டும் அடிச்சு விடாத. ரெண்டும் தாண்டா, இசை ஒரு வகையில முக்கியம்னாலும் மித்ராவும் எனக்கு முக்கியம் தானே. எல்லாம் ஓகே,
நீதான் அரசோட பையன்னு தெரிய வரும்போது எல்லாரும் உன்ன மறுபடியும் அம்மா கிட்டயும் டாடி கிட்டயும் விடுவாங்கன்னு நினைக்கிறியா? வாய்ப்பே இல்லடா. இப்பவே தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல விஆர் வீட்டுக்கோ அருவி அம்மாக்கோ நான் தான் அரசோட இன்னொரு பையன் தெரிஞ்சா அவ்வளவுதான்டா. என்னால அம்மாவும் டாடியும் அழுறத தாங்கிக்கவே முடியாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு, இது யாருக்கும் தெரியாத மாதிரி என்னால பாத்துக்க முடியும். தெரியாதது வரைக்கும் நல்லது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளம் எந்த கான்செப்ட்ல இருக்குன்னு உங்களுக்கு பார்த்ததும் புரிஞ்சிருக்கும். வித்யா, ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? சொல்ல முடியுமா? f of x is equal to a0/2 plus summation n equal to 1 to infinity an cos nx plus bn sin nx. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாமா? சும்மா கும்முன்னு இருக்காளே. நம்ம வேற இங்க வந்த வேலையே வேற. இது பழைய ஷிபுனா ஒரு ஆட்டத்தை காட்டியிருக்கலாம். ஷிபு, ஆம், எஸ் மேம். கிளாஸ் கவனி. என்ன யோசிச்சுட்டு இருக்க? நத்திங் மேம். ஸோ இந்த ஃபார்முலால a0ஓட வேல்யூ 1/π இன்டெக்ரல் lambda to lambda plus 2x f of x dx. சரண்யா, ஏஎன்னோட வேல்யூ? மேம் 1/π அப்புறம் இன்டெக்ரல் lambda to lambda plus 2x f of x into cos nx dx. நெக்ஸ்ட் பிஎன்னோட வேல்யூ? மேம் 1/π இன்டெக்ரல் lambda to lambda plus 2x f of x into sin x dx. ஓகேம்மா, நெக்ஸ்ட் ஸ்டெப். நம்ம கை வர சும்மா இருக்க மாட்டேங்குதே. நமக்கு கொடுத்திருக்க கொஸ்டின் f of x is equal to x square, x ஓட லிமிட் -π to π. the value of a0 கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் a0 is equal to 1/π integral -π to π f of x dx. கொஸ்டின்ல f of x ஓட வேல்யூ x ஸ்கொயர்னு கொடுத்திருக்காங்க. ஸோ x ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா x³ 3 வரும். அப்பர் லிமிட் π, லோவர் லிமிட் -π. இனி இந்த சீனுக்கெல்லாம் தாங்கவே தாங்காது. எக்ஸ்கியூஸ் மீ மேம். என்ன? ரெஸ்ட் ரூம் போகணும். உனக்கு எப்பவுமே கிளாஸ்ல ஒழுங்கா இருக்க தெரியாதா? 9 o'clock பெல் அடிச்சு ஃபர்ஸ்ட் பீரியட் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. வந்த உடனே ரெஸ்ட் ரூம் போறதுக்கு நீ என்ன 1ஆம் கிளாஸ் குழந்தையா? மேம், அர்ஜென்ட் மேம். பிரேக் டைம் போனா போதும். உனக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா சேர்மனை மீட் பண்ணி லெட்டர் எழுதி கொண்டு வா. ஒவ்வொரு பீரியடுக்கும் உன்னை நான் ரெஸ்ட் ரூம் விடுறேன். ஏய், ஓ நல்லதுக்கு தான் நான் வெளியே போலான்னு நினைச்சேன். உனக்கே சமாதானம், அப்புறம் எனக்கு என்ன? சாரி மேம். இப்ப நான் சொன்னது நீ என்கிட்ட ஸ்ட்ரிக்டா நடந்துகிட்டதுக்காக இல்ல. ஏதாவது நடந்துச்சுன்னா முன்னமே சாரி கேட்டுட்டா நல்லா தானே? சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப் மா. ஏண்டி, இவனுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ? போய் கேட்டுட்டு வரியா? லிசன் மா. சோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்னு பண்ணும்போது 1/π π/3/3 மைனஸ் -π/3/3 இப்படின்னு வரும். சோ மைனஸ் இன்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ். இப்போ π/3 பிளஸ் π/3 இஸ் ஈக்குவல் டு 2π/3. இப்போ எப்படி இருக்கு? 1/π இன்டு 2π/3/3. பை கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2π² டிவைடட் பை 3. என்னதான் கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தாலும் நம்ம கையை கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே. ஸோ இதுதான் ஆன்சர், 2π² டிவைடட் பை 3. இந்த கான்செப்ட்லேயே 2-3 ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுக்குறேன். திருப்பி நீங்க செஞ்சு பார்க்கும்போது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கிளியர் ஆயிரும். இதுக்கடி அடிச்சாங்க. மேம், எதுக்கு மேம் என்ன அடிச்சீங்க? ஃபார்முலா sin cos θ is equal to 1 - cos θ divided by 2. cos cos θ. 1 + cos 2θ divided by 2. எடி, கான்செப்ட்டுக்கு சம்பந்தம் இல்லாம ஃபார்முலா கேக்குறாங்க. தெரியலடி, அந்த பையன் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? tan cos θ. 1 - cos 2θ divided by 1 + cos 2θ. cos a plus b. cos a cos b minus sin a sin b. Integration dx by square root of x square plus a square. log of x plus square root of x square plus a square plus c. Root of x square minus a square dx. x by 2 root of x square minus a square minus a square by 2 log of x plus root of x square minus a square plus c. என் மேல நீ எப்படி ஆக்ஷன் எடுக்கிறேன்னு நான் பாக்குறேன். e power x f of x plus f dash of x dx. e power x f of x plus c e power ax sin bx dx is equal to e power ax by a square plus b square minus. Get out of my classroom. மேம், நான் எதுக்காக கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியே போனோம்? எல்லார்கிட்டயும் என்கிட்ட கேட்ட மாதிரி ஃபார்முலா கேட்டீங்களா? வித்யா கிட்ட கேட்டீங்க, சரண்யா கிட்ட கேட்டீங்க. எல்லார்கிட்டயும் நீங்க எடுத்துட்டு இருக்க போர்ஷன் சம்பந்தமா தானே ஃபார்முலா கேட்டீங்க. என்கிட்ட மட்டும் என்ன தலை சுத்தி மூக்கு சுத்தி ஃபார்முலா கேக்குறீங்க? I said get out of my classroom. புரியல? என் கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியே போன்னு சொன்னேன். முடியாது மேம். முடியாது? கிளாஸ் ரூம்ல கேமரான்னு ஒன்னு இருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். வெளியே போறியா? என்னைய கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியே துரத்துறான். உனக்கு இந்த ஷிபு யாருன்னு காட்டுறேன். பாத்துக்கலாம்டா. எக்ஸ்கியூஸ் மீ சார். வா மித்ரா. ஒரு சின்ன ஹெல்ப். என்ன மித்ரா மேம், நீங்க ஃபர்ஸ்ட் இயர் எம்எஸ்சி மேத்ஸ் கிளாஸ்ல நின்னீங்க, இப்போ கிளாஸ் கிடையாதா? உண்டு சார். என்ன? குரு, இங்க உனக்கு பர்சனலா ஒரு ரூம் இருக்கலாம். ஒரு 5 minutes அதை யூஸ் பண்ணிக்கலாமா? இவ கிளாஸ் எடுக்கிற டைம் ஒரு 5 minutes லேட் ஆனாலே கொந்தளிப்பா.
இப்ப கிளாஸ்ல இருந்து எதுக்கு வெளியே வந்திருக்கா? குரு ப்ளீஸ், உடனே போயிருவேன். ஓகே, இதெல்லாம் என்ன இருக்கு, யூஸ் பண்ணிக்கோ. தேங்க்ஸ். அப்புறம் அப்புறம் என்ன? என்னல தப்பே பண்ணாம ஒரு பையனை அடிச்சிட்டாங்க. அடிச்சது மட்டும் இல்லாம இவ்ளோ ஃபார்முலா கேட்டதுக்கு காரணமே அவனை வெளியே அனுப்புற நோக்கத்துக்காக தான் போல இருக்கேன். நான் தான் சொன்னேன்ல, அவங்க எப்ப நார்மலா இருக்காங்க, எப்ப கோவப்படுறாங்க, எதுக்கு கோவப்படுறாங்கன்னு எதுவுமே தெரியாது. அந்த பையனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அதனால வெளியே போயிட்டு வரட்டான்னு கேட்டிருப்பான். ஒரு லேடி ஸ்டாஃப் கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனா சொல்ல முடியுமா? பங், நீ உடனே அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்க ஆரம்பிச்சிடாத. கிளாஸ் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே வெளியே போனேன்னு கேட்டா யார் தான் அனுப்புவா? இவன் எல்கேஜி பாப்பாவா? நான் ஏதாவது சொன்னா என்கிட்ட எகிருவேன், அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேக்குறேன்? அவன் கிளாஸ் கவனிக்காம இருக்கான்னு கொஞ்ச நேரமா கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கெல்லாம் அடிச்சது ஓவர் தான். அப்படியா? அடிச்சது நல்லதுதான். ஏண்டி அடுத்து அவங்க அப்படிதான் நான் ஏதாவது சொல்லுவேன், நீ உடனே என் மேல கோவப்படுவா, அது எனக்கு தேவையா? நான் ஒரு ப்ரொஃபசர் என்கிட்டயே இவ்ளோ சீப்பா நடந்துக்கிட்டானா இவன் கேரக்டர் நல்லதா இருக்கிறதுக்கு கண்டிப்பா சான்ஸ் இல்ல. நீ எப்படிப்பட்டவன் நான் தூக்குறேன்டா. அப்புறம் இதை இப்ப குரு கிட்ட சொன்னா பெரிய இஷ்யூ ஆயிரும், தேவையில்லாம அவனோட படிப்பும் ஸ்பாயில் ஆயிரும். இப்ப என்ன பண்றது? மித்ரா, கடைசியா ஒரு பையன் வந்தான், நேம் ஒழுங்கா ஞாபகம் இல்ல. அவனோட கான்டாக்ட் சர்டிபிகேட் ஒரு தடவை பார்க்க முடியுமா? குரு எதுக்காக அன்னைக்கு ஷிபோட கான்டாக்ட் சர்டிபிகேட் பத்தி கேட்டான். தேங்க்ஸ் சார், நான் கிளாஸ்க்கு போறேன். எனி ப்ராப்ளம்? சே அதெல்லாம் ஒன்றும் இல்ல, நான் வரேன். சாரி ஒழுங்கா வியர் பண்றதுக்காக தான் வந்தாளா? கொஞ்சம் சீக்கிரம் பாருங்களேன். இருங்க மேம், பார்த்துட்டு தானே இருக்கேன். ஷிபு, நேம் மாத்திராதுங்க. இதோ கிடைச்சிட்டேன். தேங்க்ஸ் மேம். அட்மிஷன் போட்டு கிளாஸுக்கு ரெகுலரா வர ஆரம்பிச்சிட்டான். இப்போ எதுக்கு கான்டாக்ட் சர்டிபிகேட்? ஒரு சின்ன விஷயமா தான். மேம் என்னாச்சு? இவன் இவ்ளோ ஹோஸ்ட் ஸ்டூடெண்டா? கான்டாக்ட் சர்டிபிகேட்ல இவ்ளோ பேடா எழுதியிருக்காங்க. இவன் எம்எஸ்சி ஆதியோட காலேஜ்ல தான் ஜாயின் பண்ணியிருக்கான். ஓகே மேம், கிளாஸ்ல யாரும் இல்ல, நான் வரேன். எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல, எதுக்கு அவனோட சர்டிபிகேட் கேட்டாங்கன்னு தெரியல. பார்த்தாங்க போறாங்க, நம்மள பார்த்தா அவங்களுக்கு என்னவா தெரியுதா? ஷிபு, நீங்க வந்த நோக்கமே வாரடா. தேவையில்லாம இவகிட்ட பிரச்சனை பண்ணி உன் டார்கெட் இவளே கிடையாது. ச்சீ, வராளே, இப்ப என்ன பேச போறான்னு தெரியலையே. சாரி மேம், நான் தான் ரெஸ்ட் ரூம் போனேன்னு சொன்னேன்ல, நீங்க அனுப்பல. சரி, கேட்டா அனுப்ப மாட்டாங்க, நம்மளா எழும்பி போயிடலாம்னு நினைச்சு சடனா எழும்பும் போதுதான் தெரியாம உங்க மேல டச் ஆயிட்டு. தெரியாம ஒரு ஸ்டூடெண்டா இருந்துட்டு நீ யாருன்னு எனக்கு காட்டிட்டேலாம். உன் கிளாஸ் கவுன்சிலரா இருந்து உன்னை என்ன பாடுபடுத்த போறேன்னு மட்டும் பாரு. நீ பண்ண தப்புக்கு உன்னை டிசிய வாங்கிட்டு ஐயோ அம்மான்னு ஓட வைக்கிறேன்டா. மீ மிரட்டுறீங்களா? மேடம், நானும் சொல்ல வேண்டான்னு தான் நினைச்சேன், சும்மா கும்முன்னு இருக்கீங்க. சரி, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்பதான்டா தெரிஞ்சுக்கிட்டேன். உன் கான்டாக்ட் சர்டிபிகேட்ல எழுதி இருக்கத மட்டும் சேர்மன் கிட்ட கொண்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோ. ஐயோ, பயமா இருக்கு. இந்த காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு நான் என்னென்ன தில்லு முள்ளெல்லாம் பண்ணிருப்பேன். இங்க இருந்து நீங்க துரத்துனாலாம் போக முடியாம ஸ்ட்ராங்கா என்னால புடிச்சிட்டு இருக்க முடியும். நான் கொடுக்கற டார்ச்சர்லாம் உன்னை ஓட வைக்கிறேன்டா. சவால், இன்னும் ஒரே நாள் 24 மணி நேரத்துல உங்களை அதே சேர்மனை வச்சு உங்க வேலையை விட்டே உங்களை தூக்க வைக்கவா? உன்னால முடிஞ்சத நீ பாருடா. ஆனா இனிமே என் கிளாஸ்ல இருக்க ஒவ்வொரு செகண்டும் உனக்கு நரகம்தான். இப்பதான் சொல்றேன், அவங்களுக்கு ஒருத்தங்கள பிடிக்கலனா அவ்வளவுதாண்டி, இப்படிதான் டார்ச்சர் பண்ணுவாங்க. உன் பர்சனல் வச்சு எல்லாம் அடிச்சு விடாதடி. ஒருவேளை அவன் கிளாஸ் கவனிக்காம இருந்தது அவங்களுக்கு இரிட்டேட் ஆயிருக்கும். பொடி, எவ்வளவு சொன்னாலும் நீ எல்லாம் கேட்கவே மாட்டேன். ஏண்டா இவ கிளாஸுக்குள்ள இருக்கும், ஏண்டா இவ நமக்கு கிளாஸ் கவுன்சிலரா இருக்கான், ஏண்டா இவ கிளாஸ் எடுக்க வரானு நான் வர ஒவ்வொரு செகண்டும் உன்னை பயத்துல உட்கார வைக்கிறேன்டா. என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா? பயப்படாதான், இப்ப அடிச்சேன் பாத்தியா, என் சுண்டு வரல் கூட உன் மேல படாது. அடிக்காமலே உன்னை எப்படி திணற வைக்கிறேன்னு மட்டும் பாரு. நாளைக்கே இந்த காலேஜ்ல இருந்து உங்களை ஓட வைக்கலன்னா பாருங்க. பாக்கலாம்டா.